இப்போ நோன்பு திறக்கிறத பற்றி எனக்கு சொல்லுங்க. பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு தான் நோன்பு திறக்கணுமா? ஹலாலான எந்த உணவுப் பொருளை கொண்டும் நாம் நோன்பு திறக்க முடியும். ஆனால் சில ஹதீஸ்களில் வந்திருக்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு திறக்கும் போது முதலில் பேரிச்சம்பழத்தை தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஹதீஸில் சில குறைகள் இருக்குது. முதல்ல அந்த ஹதீஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஒன்று திர்மிதியில் வந்திருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, யாருக்கு பேரிச்சம்பழம் கிடைக்கிறதோ அவர் அதன் மூலம் நோன்பு திறக்கட்டும், கிடைக்காதவர்கள் தண்ணீர் மூலமாக நோன்பு திறக்கட்டும், ஏன்னா அது தூய்மையானதாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸ்னால தான் நம்மில் பல பேர் என்னையும் சேர்த்து பல காலம் பேரிச்சம்பழத்தை கொண்டு நோன்பு திறக்கிறது சுன்னத்து அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தோம். நான் இப்போ சொன்ன இந்த ஹதீஸ் இருக்குல்ல, இது திர்மிதியில் மட்டும் இல்லை, அஹ்மத், இப்னு மாஜா, தாரிமி, பைஹக்கி, இப்னு ஹிப்பான், தபுரானி கபீர், நசாயி, முசன்னஃப் இப்னு அபி ஷைபா, இந்த எல்லா நூட்கள்லையும் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த எல்லா ஹதீஸ்லேயும் ரப்பாப் அப்படிங்கிற ஒரு பெண் அறிவிப்பாளர் வழியாக அறிவிக்கப்பட்டிருக்குது. ஆனால் இந்த ரப்பாப்ங்கிற பெண்மணியை பற்றி எந்த ஒரு ரெக்கார்டுமே கிடையாது. அதனால் இந்த ஹதீஸ் ஒரு பலகீனமான ஹதீஸ். இதனை நாம் பின்பற்றக்கூடாது. அதனால் பேரிச்சம்பழத்தை கொண்டு தான் நோன்பு திறக்கணும், ஏன்னா அது நபியுடைய சுன்னத்து அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு ஹதீஸும் கிடையாதனால நாம் எந்த பொருளை கொண்டு வேண்டுமானாலும் நோன்பு திறக்கலாம். அது ஹலாலாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. நோன்பு திறக்கும் போது ஏதாவது துவா ஓதி தான் திறக்கணுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்காக பிரத்யேகமாக ஏதாவது துவாவை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்களா? நம்ம ஊர்களில் நோன்பு திறக்கிறதுக்காக வேண்டி ஒரு துவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த துவாவை கற்று தருவாங்க. அல்லாஹும்ம லகசும்து வபீக ஆமன்து வ அலைக்க தவக்கல்து வ அலா ரிசுகிக்க ஹஃப்தர்து ஃபதகப்பல் மின்னி. இந்த துவா சில ஹதீஸ் நூல்களில் வேறு சில வாசகங்களோட கலந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய 4 சஹாபாக்கள் வழியாகவும், இது இல்லாமல் முஆத் பின் சஹ்ரா என்ற ஒரு தாபி வழியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஆனால் இந்த ஹதீஸ் எல்லாமே பலவீனமான ஹதீஸ். இந்த முஆத் பின் சஹ்ரா அப்படிங்கிற தாபியை அறிவிக்கிறதா பல நூட்களில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அவர் அறிவிக்கும் போது என்ன சொல்கிறாருனாக்கா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை ஓதியதாக அறிவிக்கிறார். ஆனால் இவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரில் பார்த்துருக்காரானா? இல்லை. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரில் பார்க்காத ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அறிவிக்கிறத நாம் ஹதீஸுடைய சட்டங்கள் படி ஏற்றுக்க முடியாது. அதனால் இந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ். அதனால் நோன்பு திறக்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட துவா தான் ஓதுனு அப்படிங்கிற எந்த ஒரு துவாவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவித்து கொடுக்கல. அப்படிங்கிறப்ப சாப்பிடும் போது நம்ம பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு நோன்பு திறந்து சாப்பிட்றது தான் சுன்னத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு திறந்த பிறகு ஓதுறதுக்கு ஏதாவது துவா கற்றுக் கொடுத்துருக்காங்களா? நோன்பு திறந்த பிறகு தஹபல்லவு வபு தல்லதில் உருக்கு வ சபத்தல் அஜுரு இன்ஷா அல்லா அப்படிங்கிற துவாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுனதா சில ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸ் அபூதாவுதில், ஹாக்கிமில், பைஹக்கியில், தாரகுத்னி அப்படிங்கிற நூட்களில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளரில் ஒருவரான மருவான் பின் சாலிம் அப்படிங்கிற ஆளை பற்றி யாருக்குமே தெரியல. இவருக்கு எந்த ஒரு ரெக்கார்டுமே கிடையாது. அதனால் இந்த ஹதீஸுடைய நம்பகத்தன்மை பாதிக்கப்பட்டதுனால இது பலவீனமான ஹதீஸ் ஆகிடுது. இந்த ஹதீஸில் வரக்கூடிய துவாவையும் நாம் ஓதக்கூடாது. இதிலிருந்து என்ன சொல்ல வரோம்னாக்கா, நோன்பு திறக்கும் போதும் சரி, நோன்பு திறந்த பிறகும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்ததாக எந்த ஒரு துவாவும் சஹீஹான ஹதீஸிலிருந்து கிடையாது. இது பற்றி சொல்லப்படுற துவாக்கள் எல்லாமே பலகீனமான ஹதீஸாக இருக்கிறதுனால இதையெல்லாம் நாம் பின்பற்றாமல் பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லிட்டு நாம் சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியதான். வேறு எந்த துவாக்களும் நோன்பு திறப்பதற்கென்று சிறப்பாக கிடையாது. ஜஸாக்கல்லாஹ் ஹைர் பாப்பா.